ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்றைக்கி புட்டு தான் அவிக்க போகிறேன். புட்டு வந்து கோதுமை மாவு புட்டை வந்து கோதுமை மாவு வந்து வறுத்து போட்டு புட்டு அவிக்க போகிறேன். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த புட்டு அவிச்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் சரியான குயிக்காகவும் செய்யலாம் இந்த புட்டு. அதுக்கு நான் 2 கப் கோதுமை எடுத்து போட்டு இப்படி ஒரு சட்டியில் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாவை வந்து வறுத்தெடுக்கணும். இந்த மாவு வந்து எப்படி வரப்பட்டுன்னு சொல்லி பார்க்கணுமெண்டா, வறுத்து கொண்டு இருக்கையில் மாவு வந்து சாடியாக கட்டிப்பட்டு கொண்டு வரும். கட்டிப்பட்டு கொண்டு வருதுன்னு சொன்னால் மாவு வறுபட்டுன்னு சொல்லி அர்த்தம். இல்லாட்டி கையை வச்சு பாருங்கோ, இந்த மணல் புழுதியை வச்சா அப்படி கை இருக்கும், மண்ணை வச்சு கையில் தொட்டு பார்த்தா அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தாலும் இந்த மாவு வந்து வறுபட்டுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ எல்லா மாவையும் வறுத்தெடுத்த பிறகு நாங்கள் இந்த மாவை சூட்டோடையே அரைச்சி எடுக்கணும். இந்த கட்டி கட்டியாக இருக்கும் சாடியாக, அதுக்காக அரைச்சி எடுங்கோ. எல்லா மாவையும் அரைச்சி எடுத்து போட்டு நான் 2 கப் கோதுமை தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1.5 கப் அளவில் தண்ணி எனக்கு எடுத்தனான். ஆனால் சில நேரங்களில் மாறுபடும், தண்ணி கொஞ்சம் கூட குறைய தேவைப்படும். ஸோ தண்ணியை வந்து எப்போயுமே ஒரே அடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டு குழைக்கணும். தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு மாவு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு நல்லா கொதிச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். தண்ணியை வந்து கொதிக்க விட்டுட்டு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்து போட்டு இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி ஒரு ஸ்டிக்கால் வந்து குழைச்சி விடுங்க. ஒரே அடியாக தண்ணியை விட்டிங்கண்டா அளவு சரியாக போயிடும். விட்டுட்டு அப்படியே குழைச்சிங்கண்டா தெரியும். மற்ற காய் வச்சு குழைக்கிறாவது சுடும் குடு தண்ணி. அதுக்காக நான் இப்படி ஸ்டிக்கால் குழைக்கிறேன். அப்படி இல்லாட்டி இப்படி ஒரு சில்வர் கப்பும் கூட விட்ட எல்லா விட்டையும் இருக்கும். சில்வர் பண்ணி அதை வந்து அந்த பின்பக்கத்தாலையும் அடிப்பக்கத்தாலையும் இப்படி ஒரு அமர்த்தி குழைச்சி கண்டாலும் ஓகே. குழைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக ஆறினா பிறகு கையால் வடிவாக இருக்கா எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டிங்க. கையால் குழைச்சத்தான் தெரியும் எங்களுக்கு பதம் எப்படி இருக்குன்னு சொல்லி கையால் ஒருக்கா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு அரைவாசி மாவு எடுத்து அங்கால வச்சுட்டு அதே சில்வர் கப்பால் வந்து நாங்கள் அந்த புட்டை வந்து குட்டி குட்டியாக கொத்தி எடுக்கணும். நான் இப்படி செய்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ உங்களுக்கு இந்த புட்டு வந்து கொத்துறது கஷ்டம், டைம் எடுக்குது அப்படின்னு சொன்னால், நான் இப்போ கூடுதலான புட்டு இப்போ அவிக்கேக்குன்னு சரி நான் சொன்னால் அந்த ஃபுட் ப்ராசஸில் போட்டு அடிக்கிறேன். நான் அதை போட்டு அடிச்சிங்கன்னு சொன்னால் கெதியாக ஃபாஸ்ட்டாகவே எவ்வளோ புட்டுமே அவிச்சிடலாம். போட்டுட்டு 2 சுற்றி விட்டிங்கன்னு சொன்னால் அந்த புட்டு குட்டி குட்டியாக வந்துடும். எல்லா புட்டுமே இப்போ நாங்கள் வடிவாக கொத்தி எடுத்தாச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ திருவி வச்சுருக்கிறேன். அதோட சேர்த்து இந்த குழல்லான்னு புட்டு அவிக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் எப்படி புட்டு அவிப்பீங்களோ அப்படியே அவிக்கலாம். நெய்த்துப்பட்டியில் அவிக்கலாம், இல்லாட்டி ஸ்டீமரில் அவிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த புட்டை நீங்கள் அவிச்செடுத்தா சரி. கொஞ்சம் தேங்காய் பூ அடியில் போட்டுட்டு பிறகு மாவை அப்புறம் தேங்காய் பூ போட்டு எப்படி நோம்பலாக நீங்கள் புட்டு அவிக்கிறவங்களுக்கு தெரியும் தானே, அதே மாதிரி அவிச்சிடுங்கோ. என்னோடய புட்டுக்குள்ள வந்து சரியான சின்ன 2 புட்டு தான் உழவு போடலாம். அதுக்காக 2 புட்டு தான் எனக்கு வேறு. உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி அவிச்சிடுங்கோ. அவிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு வருத்தமாக புட்டு ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நான் இந்த புட்டை வந்து நேற்று வச்ச என்னோட கீரி மீன் குழம்போடு தான் சாப்பிட போகிறேன். அதுவும் ஒரு மீன் பொரியலும் வச்சு சாப்பிட போகிறேன். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பாருங்கோ. நன்றி.